நல்ல வேளை நம்ம மோடிஜி வந்து வெளிநாட்டு இருக்கக்கூடிய முருகனுக்கு தான் அரோகரை சொன்னார். தமிழ்நாட்டில் வந்து சொல்லியிருந்தாருன்னா அவரையும் கைது பண்ணுவானு. அப்படி இருக்கு. இதுக்கு காரணம் முழுக்க முழுக்க தன்னை ஒரு கிறிஸ்தவன் என்று சொல்லிய உதயநிதி ஸ்டாலின் அவர் சொல்லியிருக்கிறார். அவருக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய அண்ணன் சேகர் பாபு அரோகரா சொல்ல வேண்டிய பாபு அல்லேலியா அல்லேலியான்னு சொன்னார் பாபு. இவங்க தான் காரணம். அதனால திமுக இந்து விரோதி, அதிமுக இந்து துரோகி. சார், இந்த போராட்டத்தினுடைய நோக்கம் என்ன சார்? ஆக்சுவலாக இன்னைக்கு கூட இவர் ஹெச் ராஜா அவர்கள் வந்து பேட்டி கொடுத்திருந்தாங்க. இந்த தர்கா வந்து ரீலொகேட் பண்றணும் அப்படிங்கிற மாதிரி அவர் ஒரு வார்த்தையை சொல்லியிருக்காரு. உங்களுடைய நோக்கம் வந்து இந்துக்களும் இஸ்லாமியர்களும் அமைதியான முறையில் வழிபடணும் அப்படிங்கிறதா, இல்லை அந்த தர்கா வந்து ரீலொகேட் பண்ணணும் அப்படிங்கிறதா? சார், தர்கா வழிபாட்டையே ஒரிஜினல் இஸ்லாம் அந்த மதம் அனுமதிப்பது கிடையாது. தர்கா வழிபாடு என்பது இஸ்லாத்தை மனப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டவர்கள் ஏற்றுக்கொள்ளாத சூழல் தான். ஏன்னா அவனை பொறுத்தளவுக்கு அது ஷிர்கு, மூட நம்பிக்கை. ஆனாலும் நவாஸ் கனி, அப்துல் சமது போன்றவர்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள், இந்த தர்கா வழிபாட்டில் எனக்கு உடன்பாடு கிடையாது. அதே நேரத்தில் அங்கே இருக்கக்கூடியவர்கள் இந்த வழிபாட்டை நம்புகிறார்கள் என்ற காரணத்திற்காக உணர்வுபூர்வமான குரல் கொடுக்கிறேன்னு சொல்றானே, அவனுக்கு இருக்கிற ஒரு உணர்ச்சி உனக்கு வரவேணா? ஏடிஎம்கே, திமுக, அதிமுக, காங்கிரஸ், கம்யூனிஸ்ட் யாராவது இருந்துக்கப்பா. முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்துறேன்னு சொல்லி பெருமை பித்துக்கிட்டிய. ஏன் திருப்பரங்குன்ற முருகனுக்கு காப்பாற்ற மாட்டேங்கிறீங்க? ஒரு விஷயம் நம்ம தான் நான் பதிவு செஞ்சேன். திருப்பரங்குன்ற விஷயத்துக்கு முன்பாக பழனியில இவங்க முருகப்பெருமான் முத்தமிழ் முருகனுக்கு மாநாடு நடத்திய பொழுது அங்கே இருந்த கம்யூனிஸ்டத்துடைய எம்பி யாரு, மிஸ்டர் சச்சிதானந்தம் என்ன சொன்னாரு? பழனி மலையிலையும் முஸ்லீம்கள் தொழுகை நடத்தினாங்கன்னு சொன்ன விஷயத்தை நம்ம தான் கண்டிச்சோம். உங்களுக்கு நினைவு இருக்கும். இது வந்து முருகப்பெருமான் கருவறைக்கு பின்னாடி போனாங்கன்னாங்க. அப்போ 1960 ஹெச்ஆர்என்சி வந்த பிறகு எத்தனை பேர் முஸ்லீம் வழிபாடு பண்ணியிருக்கான்னு நம்ம கேட்ட பொழுது பதில் இல்லை, முடிஞ்சு போச்சு. அப்போ திட்டமிட்டு 6 படை வீடுகளையும் இவர்கள் சர்ச்சையாக்கணுங்கிறதா இவங்க நோக்கம்.